பெருமாளுக்கு ஒப்பானவன் தாங்கள் அப்படிங்கிற காரணம். ஏன்னா இந்த பூமியிலே எல்லாருக்கும் படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழிலும் நிகழ்கிறது அப்படிங்கிற காரணம். பொம்பளை வேஷம் போட்டிருந்தீங்க, உண்மையிலே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகா இருந்தது. இப்போ ஆம்பளை வேஷம் போட்டிருக்கீங்க, இப்பவும் அழகா இருக்கு. வேஷம் போட்டு வந்திருந்தீங்களா? அழகா இருந்ததா இல்லையா? அழகா இருந்த ஊரே கிளம்பி சிரிச்சிருச்சு. அழகா இருந்த பிள்ளைல பொம்பளை வேஷத்துல. இப்ப ஆம்பளை வேஷம் போட்டிருக்க பிள்ளைல பொம்பளை வேஷம் போட்டு நல்லா இருக்குன்னு சொன்னதுல தமிழ்நாட்டில நீ ஒரு ஆளு தான். சத்தியமா சொல்ற, இனிமே ஒரு பொம்பளை ஆசையே வராது. அப்பதான் அவருக்கு சுடிதார் பண்ண மாதிரி இருந்துச்சா இல்லையா? சரி, அது இருக்கட்டும். அப்பா பொம்பளை வேஷம் போட்டா நீங்க அழகா இருக்கியா, ஆம்பளை வேஷம் போட்டா அழகா இருக்கியா? இங்க பாருங்க, எனக்கு தமிழ்நாட்டுல முதல் ஆளு ஒரே ஒரு ஆளு, அவர் தான் நல்லா இருக்குன்னு சொன்னா நீ ஏத்துக்கணும். ஆமா, ஏத்துக்கணுமா இல்லையா? அவரை ஏத்துக்கணும், அவரை முன்னாடி ஒத்துக்கணும் இல்ல? ஏத்துக்கணுங்க. எந்த விஷயத்தையா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொன்னா ஏத்துக்கணும். ஆமா, அது ஒரு வகையான ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா பெரியவர்களுடைய ஆசீர்வாதம்னா பெரியவர்கள் சொன்னால் பெருமாளே சொன்னாங்க. நேரடியா வந்து பெருமாளே சொல்ற மாதிரி வாயில அபிஷேக பிரியர் யார்? சிவபெருமான். அலங்கார பிரியர் யார்? மகாவிஷ்ணு. சாஸ்திர பிரியா சூர்யா, கடிப்பிரியா கந்தா, கழக பிரியா நாரதா.